கரெக்டா வருவாரு சிம்பு, அங்க வந்து படுத்துறாரு. நான் பாட்டுல ப்ரோக்ராம் பண்றப்ப என் மைண்ட்ல நான் நினைச்சுப்பேன், இந்த மியூசிக்ல அவர் எந்திரிக்கணும் அப்படின்னு. அப்படியே இனியா இது ஒரு 5 பாட்டு சொல்லலாம்னா உங்களோட சாங்ஸ்ல நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐ won't listen to myself. எக்ஸ்பெக்டட் ஆன்சர். இது எந்த இன்டர்வியூல நான் சொன்னதில்ல. ஆர்ஆர்ஐ ராக்கு வந்து மெயினான இன்ஸ்பிரேஷன் வந்து கன்னத்தில் முத்தமிட்டா. தட் சாங் இன்ஸ்பயர்ட் மீ டு கம் அவுட் வித் ஆர்ஆர்ஐ ராக். உங்களோட ஹீரோயின் க்ரஷ் யாரு? ரஷ்மிகா. ரஷ்மிகா. ஏஆர் ரஹ்மான் came into the picture. My friends and all of them were like, hey, உங்க டேடிலாம் இப்பெல்லாம் கிடையாது, வந்துட்டாரு அது. ஓ அப்படியா, ஓகே. நானும் பாட்டெல்லாம் கேட்டேன், சாங் சூப்பரா இருந்தது. How does it feel to be a dad? நைஸ். நான் இப்படி பேசுனீங்கன்னா நீங்களே சொல்லுங்க. Bubble Paints presents Open Up with Madan Gauri. Presenting sponsor Bubble Paints. Paint nale ini Bubble Paint matundhaan. Powered by Vishwa and Devji Diamonds. Vairatin Mugavari. Terranum Homes. Brand of Trust. மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Cooking partner Rubini. தரமான சமையல் எண்ணெய். Beverage partner Daily. Taste Daily. Taste the Daily. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. This is Bubble Paints presents OMG show powered by Vishwa and Devji Diamonds, Terranum Homes and Jayachandran Textiles. So ஒரு bunch of generation வளர்றப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் அவங்களுக்குன்னு அவங்களோட சந்தோஷத்துல சோகத்துல வாழ்க்கை ஃபுல்லா பேசிக்கா டிராவல் ஆயிட்டு இருப்பாங்க. ஐ திங்க் என்னோட மொத்த ஜென்ரேஷனுக்கும் அண்ட் எனக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா ஜென்ரேஷனுக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர் who has been with them in their happiness, in their sadness, லைஃப்ல தனியா இருக்கிறப்போ சந்தோஷமா இருக்கிறப்போன்னு சொன்னா நம்ம ஒரே ஒரு ஆளை தான் சொல்லி ஆடணும். ஸோ ஐ எம் so happy and very very proud to welcome the drug dealer of Tamil industry, Yuvan Shankar Raja அண்ணா. ஹாய்ண்ணா. ஹாய். Thank you so much na for coming. சூப்பர். Very very sweet of you. வந்து இறங்கின உடனே சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க. என்ன வீடியோ எல்லாம் பாப்பேன்னு வரைக்கும் சேனல்லே சொன்னீங்க. So நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வீடியோ பார்ப்பேன், பட் நீங்க சொல்றப்ப அது வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஒரு பயங்கரமான ஒரு பூஸ்டா இருக்கு. இந்த சாங் கூட நீங்க கோவிட் டைம்ல நீங்களா ஆஃப்டர் பண்ணி பாத்ரூம் சாங். சாரிண்ணா, அப்போ பட் இட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. எப்படி இருக்கீங்க? சூப்பர், குட். நான் வந்து உங்களை இது வரைக்கும் ஒரு 2-3 இடத்துல பாத்திருக்கேன். பார்த்ததுலே வந்து இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிற்பியா இருக்கீங்கன்னு தோணுது. ஐ அம் சோ ஹாப்பி டு see you this much smiling and நீங்களே டிரைவ் பண்ணிட்டு வேற வந்தீங்க. ஆமா ஆமா, சென்னையில மோஸ்ட்லி ஐ டிரைவ் வந்து. நீங்களே டிரைவ் சென்னை ஃபுல்லாவா? யா. என்னன்னா சொல்றீங்க? யா, ஐ ஹேவ் மை டீம் பட் தே மோஸ்ட்லி ஐ லைக் டு டிரைவ். ஓகே. இன்னைக்கு என் ஆபீஸ்ல வந்து யாருமே இல்ல, எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க. யுவன் வராங்கன்னு உடனே எனக்கு ஆபீஸ்ல எந்த வேலையும் நடக்கல. சோ எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. எல்லாரும் பயங்கர ஹைப்பர், யுவன் எப்படி வர போறாங்க எப்படி பார்த்தா அவங்க நீங்களே டிரைவ் பண்ணிட்டு கார் எடுத்து நீங்க ஜாலியா அப்படியே வந்துருக்கீங்க. சோ ஹாப்பி டு see you this way. Super. How's life? Super nice. Ups and downs. Life has to be content with everything, right? So super, always good. Yeah. Basically accept whatever life throws at you. You will be at peace. When you don't accept, only the problem happens. நான் மதுரைனா, இப்ப மதுரையில எல்லாம் எப்படின்னா சென்னைக்கு வந்து சும்மா வந்துட்டு போற அப்படின்னு 2014-15 அந்த டயத்துல எல்லாம் சொல்றேன். வந்துட்டு போறதுனாலே வந்து எங்கேயாவது நம்ம ஏதாவது யுவனை பாத்துருவோமா, சிம்புவை பாத்துருவோமா? ஏன்னா வந்து யுவர் லைக் ஸ்டைல் ஐகான்ஸ். இப்பதான் இந்த ஓவர் சைட் டிஷர்ட் நீங்க அப்பவே நீங்க இதுக்குள்ள இறங்கிட்டீங்க. எஸ்டிஆர்னா அவங்க ஒரு சைடு இதே மாதிரி ஒரு ஃபுல் ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்ல இருப்பாங்க. இதே சொல்றேன்னா யூ ஹேவ் சீன் டிஃபரெண்ட் டிகேட்ஸ் இன் தமிழ் சினிமா. யூ ஆர் ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் கம்போசர்ஸ். 16 வயசுல யூ கேம் இன்டு இண்டஸ்ட்ரி. உங்களோட ஜர்னியை நீங்க எப்படி பாக்குறீங்க அட் திஸ் பாயிண்ட்? இது வந்து எனக்கு தெரியுது ஒரு இன்டர்வல். சோ யூ ஆர் நோவே நியர் த கிளைமேக்ஸ். சோ இன்டர்வல் பொசிஷன்ல வந்து உங்களோட ஜர்னி இது வரைக்கும் எப்படி பாக்குறீங்க? ஐ டேக் இட் அஸ் லைக் ஐ மீன் ரோலர் கோஸ்டர். ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போனா ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட்ல உட்கார்ந்தா அது பாட்ட சுத்தும்ல, இந்த மாதிரி தான். I'm just enjoying the whole process wherever it's taking me. So of course I have my set of dreams, my goals that I want to achieve and everything else. அது இருக்கு. But at the same time அந்த கோல் ரீச் பண்றதுக்கான பாத்தும் லைக் நான் லே பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் அந்த பாத் வந்து டிலே ஆகும்.
But my main aim is to reach the destination. That's how I sort of program my head. So அப்படிதான் இருக்கும். So far it's been good. Obviously I know so much love from my fans கிடைக்கும் போது I'm like really blessed, regardless of me giving hits or flops. அது எதுவுமே இல்லாம என்ன வந்து அவங்க அவ்வளோ லவ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு லைக் really touched by that. Now, what is a hit? What is a flop according to Yuvan Shankar Raja? None is எதுவுமே கிடையாது. ஹிட் ஃப்ளாப் எதுவுமே கிடையாது. Because it's all depends. இன்னைக்கு வந்து எல்லாமே நம்பர்ஸ்குள்ள வந்துருச்சு and we can sort of tweak the numbers. Yeah. You know, we all know. It's happening big time, especially YouTube la இருக்கிறப்போ we know how it's done and we know it's not உங்களுக்கு பாட்டு பிடிக்குதா, நீங்க கனெக்ட் ஆகுறீங்களா, உங்க மனசு அதை போய் தொடுதா, அவ்வளவுதான் மேட்டர். தட்ஸ் வேர் இட் மியூசிக் ஹேஸ் டு. எனக்கு அது வரைக்கும் தான். அதுக்கு மேல அந்த மார்க்கெட்டிங்குள்ள போய் அந்த செக்டர் எனக்கு தெரியாது நிறையா. பட் வி கேன் அப்படி ஒரு நம்பருக்குள்ள இருக்கிற ஒரு ஷோகேசிங் ஆன ஒரு செக்டருக்குள்ள இருக்கும். ஸோ ஹவு யூ sort of respond to it and reciprocate. As a fan, not just of Yuvan, as a fan of Tamil music, எனக்கு வந்து ஹிந்தி பாட்டு பெருசா கேட்க பிடிக்காது, எனக்கு இங்கிலீஷ் பாட்டு கேட்க பிடிக்காது. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் பாடல்கள் வந்து உங்களோட பாட்டுல வந்து நீங்களும் சிம்புனாவும் பாடுறப்போ ஒரு இங்கிலீஷ் தான். ஜிவிஎம் சார் வந்திருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட சொன்னேன், நான் பாக்குற இங்கிலீஷ் படம் நீங்க அந்த மாதிரி இதுதான் என்னோட உலகம், இதுதான் என்னோட மியூசிக். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நம்பர்ஸ் கேமா மாறிடுச்சு, காலத்தோட கட்டாயம். அப்கோர்ஸ் அது அப்படி ஆகும். பட் ஹவு டு யூ see this change? Do you think it is good for the music industry or not? I'm not here to judge basically. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. I cannot say if it's good or bad because I'm also inside the game, right? Yeah. So என்னால இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல முடியும். I'm accepting whatever. You're accepting the situation. இன்னைக்கு technology, so many years back there were like 100 musicians playing in one room. People are there's one recordist, there was only 2 tracks to record. One is voice and one is this. Now it's changed into multiple number of tracks you can go. Some players can sit in Norway and play. Yeah. And a singer can sing in Madurai. You can do anything right now. So the technology has grown and we have to accept that. And how we sort of equip ourselves, நம்ம எப்படி நம்ம அதை யூஸ் பண்ண கத்துக்கிறோம், எப்படி இதுல புது மாதிரியான முயற்சிகள் நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்ற ஒரு அப்ரோச் தான். இந்த ஷோவோட ஐடியால ஒரு கெஸ்ட் வரப்பமோ அவங்களோட ஜேர்னின்னு ஒன்று இருக்கு. யுவனோட ஜேர்னின்னு எடுத்து பாக்குறப்ப நாங்க ஒரு சும்மா பண்ணுக்கு சொல்றேன், நாங்க வந்து என்னென்ன படம் எப்பப்போ வந்திருக்குது, எதை நம்ம பேசலாம்னு பாக்குறப்போ யார் இந்த மனுஷன் எல்லாமே ஹிட்டா இருக்குது, இதுல இதை பேசி இன்னைக்கு ஒரு ஷோ இல்ல ஒரு நாள் ஃபுல்லா வச்சா கூட முடிக்க முடியாது. You have given மௌனம் பேசியதே and துள்ளுவதோ இளமை இந்த சேம் இயர். ஐ மீன் இப்போ திரும்பி பாக்குறப்ப நாங்க என்ன நினைச்சோம்னா ஒரு 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 5 வருஷத்துக்கு ஒரு தி சாங் ஆஃப் யுவன் இருக்குன்னு பார்த்தா ஒவ்வொரு சாங்குமே தி சாங் ஆஃப் யுவனா தான் ஒரு படத்துல எல்லாம் மைண்ட் ப்ளோயிங். இந்த ஜேர்னியை வந்து நீங்க நிறைய இடத்துல மூவிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசியிருப்பீங்க. பட் எங்களோட கோல் என்னன்னா டு சி யுவனோட கண்ணோட்டத்துல இந்த ஜேர்னி வந்து எப்படி வந்துட்டே இருக்குன்னு பாக்குறப்போ கிரேசி ஹிட்ஸ். ஒரு பாட்டுமே வந்து காதலியோடயோ இல்ல வந்து அம்மாவோடயோ அப்பாவோட எங்கேயோ கனெக்ட் ஆகி வந்த மாதிரி இருக்குது. such a I don't know, it's very hard to fill your father's shoe. Yeah, definitely. For anyone. You can't. Yeah. Nobody can. Because what he's done is but my journey was different. Yeah. ஆனா அதுக்கப்புறம் இல்ல நான் அந்த ஒரு இது பாக்குறப்போ எனக்கு அது எக்ஸாக்ட்டா வேர்ட்ஸ்ல I'm not able to bring it, but I think you can get that. Yeah, I get it. This level of consistency, this level of hit ன்னு சொல்றப்போ connecting with the souls of people. இன்னைக்கும் வந்து நாங்க பாட்டு ஒரு அம்மா பாட்டுன்னு சொன்னா அங்க ராமுக்கு போக வேண்டியது இருக்குது. சோ இந்த சாய்ஸ் ஆஃப் மூவிஸ் இருக்குல்ல, உங்களோட சாய்ஸ் ஆஃப் மூவிஸ் வந்து வெரி டிஃபரெண்ட் ஃப்ரம் எனி ஒன் வி கேன் திங்க். விபி அண்ணா வந்தாங்க. விபி அண்ணா சொன்னாங்க சென்னை 28க்கு நீங்க காசே வாங்கலையாமே. நான் என்ன உடனே விபி அண்ணா கேட்டேன்னா, ஒருத்தங்க வந்து காசு வாங்காம ஒரு படம் பண்றாங்கன்னா நட்புக்காக பண்ணலாம், பட் பண்ற பாட்டெல்லாம் ஹிட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் பெஸ்ட் மியூசிக், நான் இதை போடு
எப்படின்னா அதுனா அதான் யுவன் அப்படின்ட்டு நீங்க இந்த சாய்ஸ் ஆஃப் மூவி இப்பமும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து யூ டு லவ் டுடே அண்ட் தென் யூ டு கோட். சோ இப்போ வந்து ஸ்வீட் ஹார்ட். சோ இந்த இட்ஸ் அ வேவ். இட்ஸ் அ வேவ். யுவர் சாய்ஸ் ஆஃப் மூவிஸ் இஸ் அ வேவ். அது ஹிட் ஆகுது. பட் இந்த சாய்ஸ் எப்படி எடுக்கிறீங்க? இந்த சாய்ஸ் எப்படி, நான் கான்ஷியஸா எந்த ஒரு எஃபர்ட்டும் எடுக்க மாட்டேன் பேசிக்லி. அஃப்கோர்ஸ் எல்லா கம்போசருக்கும் இருக்கிற ட்ரீம் வந்து பெரிய மூவி பண்ணணும், பெரிய ஆன்சாம்பிள் லைக் ஆர்கெஸ்ட்ரா வச்சு ரெக்கார்ட் பண்ணணும், அந்த மாதிரி லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கு, அது எனக்கும் இருக்கு. பட் அது இல்லாம சின்ன மூவியா நம்ம எப்படி பெருசாக்கலாம் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் வந்து இட்ஸ் லைக் தட்ஸ் மோர் கிவ்ஸ் மீ தட் sort of big buzz in the head, like ஒரு சின்ன படம் அது வந்து like everybody is talking அப்படின்றது. of course the team also they have their own sort of அதுக்குரிய அந்த ஸ்கிரிப்டுக்குரிய விஷயங்கள் அது எல்லாமே இருக்கும். பட் அதுக்கு மியூசிக்கை ஆட் பண்ணும்போது எப்படி என்ன பண்ணலாம், கூழாங்கல் பண்ணேன். ஸோ கூழாங்கல் ஆல்சோ ஐ didn't get paid nothing because when I saw the film I was like no, இந்த படத்துக்கு மியூசிக் தேவையில்ல, பட் ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் தேவை. ஸோ அந்த 2 இடத்துக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் ராம் கேம் அண்ட் பிளே தட். லைக் சூப்பரா இருக்கு, நம்ம இதில் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணதுதான். ஸோ when it comes to art, மணி, நம்பர்ஸ், ஃபேம் எதையுமே நீங்க பார்க்க முடியாது. when it comes to art, the real art I'm talking about, be it like the filmmaking or anything. So you have to also feed in that sort of elements. You can't just go for the numbers or biggies. You have to feed in for the newcomers also. இந்த குவாலிட்டி இருக்குல்ல, you push the industry forward. That's the best part about it. இன்னைக்கு வந்து it's easy for you to say இந்த படங்கள் பண்ண போறேன்னு ஒரு கட் வச்சிட்டு இதுக்கு மேல பட்ஜெட். That's so encouraging for so many people to get into the industry itself. நீங்க தான் வந்து ஒரு சின்ன படத்துக்கு நீங்க வந்து மியூசிக் போடுறப்போ you become the face of it and you become the peer of it. Basically it's a Yuvan musicalனு சொல்றப்போ அதுக்கு ஒரு thank you for that. So as I said, அதான் சொல்றேன், it gives me more pleasure to do my musical experiments in those sort of films. Like if you take அந்த படத்தோட சின்னஞ்சிறுசுக மனசுக்குள் அந்த படத்தோட ஆல்பம்ல எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஃபர்ஸ்ட் டைம் we did a like ஒப்பாரி சாங் with a heavy folk back in the day. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ்ல தான் பண்ண முடியும் என்னால. இது ஒரு பெரிய பிகியோட இதுல என்னால பண்றதுக்கான ஸ்கோப் இருக்காது, ஏன்னா அதுல டெம்ப்ளேட்டோட இருக்கும். You are fitting into you have to fit your ideas to the template. இங்க அது கிடையவே கிடையாது. இங்க என்ன ஆட்டோ நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க 100% நீங்க கொடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது my range of my mind is wild, so I can go all over the place. Superbly put. One more thing now, as I said, you have been living with all of us for since you are 16. தமிழ் மக்களோட உலகம் ஃபுல்லா வந்து நீங்க you are living in heart. என்னோட ஃபேவரட் ஆல்பம் வந்து உங்களோட இதுல நிறைய நம்ம பேசினாலும் எனக்கு வந்து எஸ்ஜே சூர்யா மூவிக்கு நீங்க வந்து கண்ணுங்களா செல்லங்களான்னு போடுற மியூசிக் வந்து எனக்கு, ஏன்னா இப்படி ஒருத்தவங்க யோசிக்க முடியுங்கிறது எனக்கு வந்து அது அந்த ஐடியாவே எனக்கு வந்து ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும். உங்களுக்கு இது வந்து எல்லாமே குழந்தைங்க தான், என்னோட குழந்தை தான் ஒரு ஆன்சர் வரலாம், பட் இருந்தாலும் நாங்க இதை கேட்கிறேன். உங்களோட சாங்ஸ்ல நீங்க அதிகமா இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில கேட்கக்கூடிய பாடல்கள்னா ஒரு 5 பாட்டு சொல்லலாம்னா உங்களோட சாங்ஸ்ல நீங்க என்ன சொல்லுவீங்க? I'll be honest. I won't listen to myself. Expected answer. I don't. The reason being is I don't want any. I'm still searching for my favorite song, so that drives me to create. You get it? So you're still not convinced to that. To that moment where you say இதுதான் என்னோட பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க இன்னும் கன்வின்ஸ் ஆகல. So I'm still searching. So if you ask me what my favorite is, I'm still searching for it. Okay, wow. So that drives me to keep going, so both ways. But sometimes திடீர்னு ஏதாவது எஃப்எம்ல போடுவாங்க, அது அப்படியே கேட்பேன்.
எந்த சாங் நான் பண்ற சாங் நான் எது கேட்டாலும் எனக்கு என் ஸ்டுடியோ மூமெண்ட்குள்ள தான் போயிடுவேன். இந்த பாட்டு பாடும்போது நம்ம சோஃபால தூங்கிட்டு இருந்தோம், சிம்பு வந்து எழுப்புனாரு, அப்படிதான் இருக்கும். ஐ கோ டு த ஸ்டுடியோ மூமெண்ட் ஒன்லி, லைக் how it happened, how I created this sound or these kind of things. நீங்க எந்த சாங் கம்போஸ் பண்ணத ரொம்ப என்ஜாய் பண்ணீங்கன்னா டாப் 5 இந்த இது செம்ம பண்ணுப்பா, இது வந்து நான் ரொம்ப இமோஷனலா கனெக்ட். இறகை போலே ஒரு நாள் எவன்டி ஒண்ணு பெற்றான், அதெல்லாம் crazy, like you are co-lyricist. no he told me the idea on the phone. போன்ல சொன்னோன்னே நான் ஐடியா புடிச்சிட்டேன். எவன்டி ஒன்ன பத்தா கையில கட்சா செத், அப்படியா கிளி, ஓகே இது பண்றோம். அப்படிதான் will be like random. இதுதான். ஸோ அப்படி பண்ணது. and we wanted to go like all out EDM crazy stuff. ஸோ அப்படி பண்ணது. and maybe பருத்தி வீரன், some அறியாத வாய்ஸ், அறியாது பறவை எங்க இருக்கிற. ஓகே, நாங்களும் அதிகமா என்ஜாய் பண்ண சாங்ஸ்குள்ள தான் நீங்க அதிகமா கனெக்ட் ஆகி கம்போஸ் பண்ண சாங்ஸ் இருக்கு. குட் டு நோ தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபில்மோகிராஃபி ஓவராலா எல்லாம் எடுத்து வச்சு பாக்குறப்போ நாங்க வந்து இதெல்லாம் தான் வந்து அந்த ஜோன்ல உங்களோட அதிகமா பேசப்பட்ட ஒரு சினாரியோன்னு ஒன்று வச்சிருக்கோம். ஸோ அதை சொல்றப்போ உங்களோட ஸ்டுடியோல என்ன நடந்துச்சு? அரவிந்தன்ல இன்ட்ரோடியூஸ் ஆகுறீங்க, 16 years old. அந்த ஏதோ போர்ஷன் கேட்டுருக்கேன். why did you come into? Because I wanted to bring my father's legacy forward. I thought my brother will be there to take it. Somewhere it didn't work out for him. So I was like, no, this legacy should not die here. I have to. அப்படின்னு சொல்லிதான் everybody will be like, he's Ilayaraja's son. He's like this. மிஸ் வருவாங்க, மிஸ் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சா, கேசட் எப்போ வருது அப்படிவாங்க. கேசட் வந்தோடனே கொண்டு வரேன் மிஸ் அப்படின்னு கொடுத்துருவேன். இப்படிதான் இருக்கும் மை லைஃப், மை சைல்ட்ஹுட். ஸோ அப்படி இருக்கும்போது one fine day it was not like that all, because A.R. Rahman came in. So I was like, okay. My friends and all of them were like, hey, உங்க டேடிலாம் இப்பெல்லாம் கிடையாது, வந்துட்டாரு. அது அப்படியா, ஓகே. நானும் பாட்டெல்லாம் கேட்டேன், சூப்பரா இருந்தது. ஓகே. அப்புறம் at that age I was like just thinking, okay, what will happen to this legacy now? Who's going to take it forward? No, I want to take it forward. So I jumped in. அப்படிதான். So in a way you and getting into music leads to Ilayaraja and A.R. Rahman. I should thank them, man. ரெண்டு பேருமே வந்து ஒரு contribute பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. என்ன சொன்னாங்க அதுக்கு? They like very, இல்ல, what did he react? No, he A.R. will tell me that, please tell this to Amin, make him understand. Okay. Abdi used to that. Superb na. Yeah. So Deena, சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல், இந்த சாங் கம்போஸ் பண்றப்போ how did it happen? வீடு அந்த ஹால் வந்தீங்கன்னா 2 ரூம் இப்படி போவோம். இந்த ரூம் கார்த்திக் ராஜா ரூம், இந்த ரூம் என் ரூம். அந்த ரூம்ல தான் my room was like my party's room. ஓகே. ஸோ பார்ட்டி இருந்தப்போ அந்த ரூம் தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னு நான் தான் அந்த மியூசிக் ரூமா மாற்றி அப்படி வச்சு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அங்கதான் அந்த ரூம்ல தான் அந்த பாட்டு கம்போஸ் பண்ணேன். ஸோ இட் வாஸ் இன் யுவர் பெட்ரூம்? ஆல்மோஸ்ட் சிமிலர் லைக் தட். அங்க ஒரு பெட்ரூம் இருக்கும், ஸ்டுடியோ தான் பெட்ரூம், பெட்ரூம் தான் ஸ்டுடியோ. அப்படியே கொடுத்தாங்கங்கிறீங்களா? ஆமா, அங்கதான் கம்போஸ் பண்ணது. இன்ஃபேக்ட் அஜித் சார் வந்து அங்க வந்தார். தீனா அப்போ ஃபர்ஸ்ட் பண்ணோன்னே, இவன் இந்த படம் நீங்க தான் பண்றீங்க, ஐ வாண்ட் யூ டு கிவ் யுவர் பெஸ்ட், டெஃபினெட்லி வில் டு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஐ திங்க் வி ரெக்கார்டட் வத்திக்குச்சி ஃபர்ஸ்ட். ஐ திங்க் வி ரெக்கார்டட், அப்புறம் காதல் வச்சு, தென் சொல்லாமல். ஓகே, திஸ் வாஸ் தி தேர்ட் சாங் வி ரெக்கார்டட். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஹீரோ வந்து பிறக்குறாங்க உங்களோட பற்றையில, துளுவதோ இளமை. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், துளுவதோ இளமை நானும் செல்வாவும் பண்ணோம். அண்ட் வி ஹேட் சூப்பர் ஃபன். அதுவும் அதே ரூம்ல தான் கம்போஸ் பண்ணது. ஆனா இதுக்கு நடுவுலயே இயர்ஸ் இருக்குது. ஆனா நீங்க அந்த ரூம்ல மாறலையா? மாறல. ஓகே. ஐ திங்க் தீனா பண்ணும்போதே துளுவதோ இளமை பண்ணிட்டு இருந்தேன், கம்போஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம் தான். The movie got ரிலீஸ் ஆனது லேட்டா தான் ரிலீஸ். ஓகே. Because we finished the film earlier ஆவே. அப்புறம் இந்த பிசினஸ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்போ வந்து அப்படி இந்த ஒரு சிச்சுவேஷன்ல the movie got delayed. அந்த டைம்ல தான் கம்போஸ் பண்ணேன். ஜாலியா இருந்தது, வைல்டா தான் இருக்கும். செல்வா கூடயே இருப்பாரு 24/7. we'll go for swimming, we'll go out
ஃபார் டின்னர்ஸ் பார்ட்டி அதெல்லாம் போயிட்டு திருப்பி வந்து கம்போஸ் பண்ணிட்டு அப்படியே லிட்டரலி லிவிங் டுகெதர் அந்த ஒரு கான்செப்ட் தான் பண்ணுவேன். பட் we had super fun. எனக்கு வந்து செல்வனா வந்து பார்ட்டி பிளேஸ் இமேஜினே பண்ண முடியல. அவங்க வந்து அவங்க பார்த்தா பயமா இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு No, is cool. Yeah. Yeah. அதுக்கு அடுத்து வந்து மன்மதன். ஐ திங்க் தமிழ் சினிமால மியூசிக் வந்து மன்மதன் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல்னு என்னோட ஒரு பாமர மனிதனா நான் அப்சர்வ் பண்றப்ப எனக்கு ரொம்ப அதுல வந்து சாங்ஸா இருக்கட்டும், அது லிரிக்ஸா இருக்கட்டும், அதுல இருக்க மியூசிக்கா இருக்கட்டும், அது வந்து ஒரு அது வரைக்கும் ஒரு சினிமா ஸ்டைல் இருக்குது, அதை உடச்சு விட்டுருச்சு. அது எவ்ரி திங் தட் வாஸ் எக்ஸிஸ்டிங் இட் வாஸ் லைக் ஒரு பெரிய ஹேமரை வச்சு ஒரு கார் ஹேமரை வச்சு உடைக்கிற மாதிரி உடச்சு விட்டு ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அந்த இடத்துல இருந்து தான் வந்து சிம்பு அண்ட் இவன் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் வந்து இவங்க 2 பேர் சேர்ந்தா ஏதோ பண்ண போறாங்க வெடிக்க போகுது எல்லாங்கிறது தான் அங்க இருந்து வர்றது தான் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சிம்பு ஹீரோ ஆறதுக்கு முன்னாடி நாங்க அந்த குயிக்கீஸ்ன்னு ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருக்கும். ஓகே, அங்க மீட் பண்ணும்போது அப்போ அவர் சொல்லுவார், சார் நான்லாம் ஹீரோனா, நீங்க தான் மியூசிக் டெஃபினட்டா ப்ரூவ் பண்ணலாம். அப்ப நான் மியூசிக் டைரக்டரே கிடையாது. அப்போ நீங்க சார்ன்னு தான் நான் பேசிட்டு சும்மா சார் ஓகே SAR சார். ஓ சார். ஸோ நீங்க தான் சார் பண்ணுவாங்க, டெஃபினட்டா பண்ணிடுவோம் அப்படின்னு இப்படி பேசிட்டு இருந்த அந்த ஒரு டைம். அதுக்கப்புறம் நான் ஐ பிகேம் a music composer. Simbu came and he was like, we have to do it, and we started working. And for me to work with anybody, I need to understand what the director wants, you know, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த புரிதல் இருந்து தான் நான் ஃபர்ஸ்ட் ஐ மூவ் ஃபார்வர்டு. ஸோ எனக்கு சிம்புவோட மைண்ட் பயங்கர, ஏன்னா he himself is a musician, so he knows everything. You can't fool with him. லிட்டரலா சொல்லணும். ஓகே, இது நீங்க வந்து ஓபி அடிக்க முடியாது, நீங்க வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிப்பாரு. இதெல்லாம் சரியில்லை, இந்த பிட்டே சரியில்லை, இதை மாத்துங்க கிளியரா பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி he is like he can program, he has a lot of knowledge in that also. So அப்படி இருக்கிற ஒரு பர்சனோட ஒர்க் பண்ணும்போது my crazy mind with him was மன்மதன். எனக்கு வந்து யோசிக்க தோணும், தத்தை தத்தை பாட்டு இருக்குல்ல, எனக்கு லிரிக்ஸ் இன்னைக்கு வரைக்கும் மனப்படமா தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் சாங் தான். ஓகே, ஐ நோ பை ஹர். ஒரு ரீசன் இட் ஹேட் மதன். ஸோ எனக்கு என்னோட பேர்ல ஒரு படம். ஸோ ஸ்கூல் படிக்கிறப்போ லிரிக்ஸ் வந்து A to Z வந்து மனப்படம். அதுல இருந்து நீங்க எந்த காம்பினேஷன்ல என்ன பாட்டு பண்ணீங்களா லிரிக்ஸ் எனக்கு அதுக்கப்புறம் எல்லாமே மனப்படம். பட் யூனோ இட்ஸ் லைக் ஒரு யங்ஸ்டர்ஸ் 20s இருக்கிற 2 பசங்க, 20s கூட தெரியல எனக்கு, அவர் ரொம்ப ஏர்லி 20s நினைக்கிறேன், ஸ்டார்டிங் 20s இருக்கிற 2 பசங்க வந்து மியூசிக் போட்டா அந்த மைண்ட் செட் ஒரு ஃப்ரீக். சோ அதெல்லாம் பண்றப்போ இந்த பஞ்சாயத்துல ஏதாவது வந்துச்சுன்னா எப்படி நீங்க 2 பேர் பேசிட்டீங்க? இப்போ நாங்க ஜாலியா தான் பண்ணுவோம், எல்லாமே ஜாலியா தான். லூசு பெண் எல்லாம் பண்ணும்போது கூட we were like having fun basically. ஸோ ஸ்டுடியோல அங்க ஒரு பில்லோ இருக்கும், பெட்ஷீட் இருக்கும், கரெக்டா வருவாரு சிம்பு, அங்க வந்து படுத்துருவாரு. நான் பாட்டில ப்ரோக்ராம் பண்ணிட்டு என் மைண்ட்ல நான் நினைச்சுப்பேன், இந்த மியூசிக்ல அவர் இந்திரிக்கணும் அப்படின்னு கரெக்டா போட்டு அப்படியே இனியா இது இப்படிதான் we keep playing. I used to live in the studio basically. வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வர்றதுக்கு மட்டும்தான் டைம். Day and night it was like non-stop. So மன்மதன் வரப்ப you had a studio. கலசால தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து உங்களோட ஓன் ஸ்டுடியோ வெளியே போகணும், வீட்டில் நான் இங்கே பண்றது போதும் ஐம் கோயிங் டு ஸ்டுடியோ அப்படிங்கிறது இடம் அமைகிறது அவ்வளோதான். இல்லை வீட்டில் அப்பா ஏதாவது என்னோட ஸ்டுடியோ யூஸ் பண்ணிக்கோப்பா அப்படின்னு ஏதாவது சொன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லு. My dad even doesn't know that what I'm up to. Next வந்து we have in the list very interesting movie வின்னர். அதுல எதுக்குன்னா ஃபார் வடிவேலு சார் ஒரு மியூசிக் நீங்க போடணும், அது வந்து சிரிப்பு, அந்த மியூசிக் வந்து சிரிப்பை உண்டாக்கணுங்கிறதெல்லாம் எப்படி யோசிப்பீங்க? இது ரேண்டம் தான். அது எப்படி நடந்ததுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, ரீரெக்கார்டிங் ஐ திங்க் கலசா மேல பண்ணோம்னு நினைக்கிறேன். ஐ யூஸ் டு ஹேவ் செட் ஆஃப் கீபோர்டிஸ்ட் அண்ட் எவ்ரிதிங். ஸோ எல்லாரும் ஒரு ரீல் ஸ்பீட் பண்ணிட்டு டக்குன்னு பண்ணிடுவோம். அப்படிதான், ரேண்டம் தான், நத்திங் பர்டிகுலரா இல்லை. So then we have Ram. So one thing about Ram is R.R.A. Rao. Like even though there are like so many Amma songs, everyone wants to have that Amma song. Yeah. Every music director,
எவ்ரி ஹீரோ Yeah, yeah, ஒன்ஸ் தட் அமர்சன் பிகாஸ் அது ரொம்ப நம்ம yeah, ஊர் it's- எமோஷன்ஸ்க்கு அது ரொம்ப yeah, correct, correct. யூ ஜஸ்ட் ஏஸ்ட் இட். இது எந்த இன்டர்வியூல நான் சொன்னதில்ல. ஆர்ஆர் ராவுக்கு வந்து மெயினான இன்ஸ்பிரேஷன் வந்து கன்னத்தில் முத்தமிட்டா. That that song inspired me to come out with ஆர்ஆர் ராவ். That's the open. ஓகே ஓகே அண்ட் தென் கம்ஸ் சென்னை 28. இதை வந்து தவிர்த்து போக முடியாது. ஏன்னா இப்பதான் விபி அண்ணா வந்து இங்க உட்காந்து அதை பத்தி அவ்வளவு பேசிட்டு போனாங்க. My cousin is doing that film, so I want to be a part of that. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கலசா ஸ்டுடியோ அந்த பின்னாடி லஞ்ச் சாப்பிடுவோம். அந்த இடத்துல தான் கதை சொன்னார். கதை கேட்கும்போது கூட எனக்கு பெருசா கனெக்ட்லாம் எனக்கு ஏதோ ஒன்று சொல்றாரு. பட் ஐ லைக் த ஸ்டார்டிங் சர்டன் போர்ஷன்ஸ் ஐ லைக். சூப்பரா இருக்குப்பா, நல்லா இருக்கு, நான் பண்றேன், அவ்வளவுதான். பில்லா. அண்ட் தென் இந்த பில்லா ஏன் வந்து ஒரு முக்கியமான மூவின்னு நாங்க இதுல வச்சிருக்கோம்னா, பில்லா வந்ததுக்கு அப்புறம் தீம் மியூசிக் அந்த ஒரு பிஜிஎம் அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் வந்து பில்லாக்கு அப்புறம் வருது. இதே ஊர்ல பில்லா பார்த்திருக்காங்க, பயங்கர ஹிட், அதுவும் சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை மறுபடியும் பண்ணும், மியூசிக்ல இனோவேஷன் பண்ணும். Yeah. How did you handle that? No, I always have the set of freedom when I'm working with Vishnuvardhan. He lets me do whatever I want to do. ஸோ அப்படிதான் இதுல இருந்தது. அண்ட் பில்லாவோட தீம் மியூசிக் வந்து நாங்க கம்போஸே பண்ணல. அந்த ஒரு சாங் இருக்குன்னா மீண்டும் அதுல பிஜிஎம்ல இருக்கும். Vishnu was like, I love this piece, எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும், எனக்கு இதை எப்படியாவது தீமா பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. அப்படியா, ஓகே நான் பண்றேன்னு சொல்லி நான் ஒர்க் பண்ணதான் பில்லா தீம். ஓகே, அந்த மியூசிக் எடுத்து ஐ sort of fit into the action theme and made a theme out of that. And then your combo with தல இன்னைக்கு வரைக்கும் தீம்னா சொல்ற ஒரு மியூசிக் வந்து மங்காத்தா. இத சொல்றது வந்து I genuinely feel this is true. Deep down every hero wants a மங்காத்தா theme. இன்னும் நான் தலையை நேர்ல பார்த்தது இல்ல. பட் ஒருவேளை நடந்து போனாருன்னா என் மைண்ட்ல வந்து மங்காத்தா மியூசிக் தான் எனக்கு நடந்து போயிட்டு இருப்பாரு. How did that happen again? Limited notes. மூணே நோட் தான், அவ்வளவுதான். இந்த 3 நோட் கேட்டா ஆடியன்ஸ் ஷுட் பி லைக், ஓ இதுதான் அப்படின்னா அப்படி இருக்கணும் அப்படின்றத நான் மைண்ட்ல ஓட்டிட்டே இருக்கிறேன். நீங்க பண்ண சம்பவங்கள்ல மிகப்பெரிய சம்பவம். I mean அந்த ஆல்பமே வந்து it goes from ஒரு பயங்கர ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் ஃபார் a girl, and then it goes to மங்காத்தா எலிவேஷன், then there is a party song. அந்த ஆல்பமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆல்பம். கிரேசி. அது உங்களோட ஐடியாவா இல்ல விபி அண்ணாவோட ஐடியாவா? அல்ல, விபி எப்படின்னா ஒரு மியூசிக்கா சிலதெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெய்லர்ல பண்ணியிருப்போம், டீசர்ல பண்ணியிருப்போம், அப்புறம் தீம் மியூசிக் இருக்கும். ஸோ சர்டன் சீக்வன்ஸ்ல ஹில் பி லைக், எனக்கு இந்த இடத்துல தீம் வேணும், இந்த இடத்துல எனக்கு பர்டிகுலரா வேணும், இந்த பைக்ல அதுல வேணும், இங்க பாக்குறாருல இங்க வேணும் அப்படின்னு ஹில் ஹாவ் ஹிஸ் சார்ட் ஆஃப் ஐடியா. ஸோ அதை வச்சு ஐ கன்ஸ்ட்ரக்ட் த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஓகே, அண்ட் தென் கம்ஸ் ரவுடி பேபி. ரவுடி பேபி ரேண்டமானா? அது ரேண்டமானா? தனுஷோட கம்போசிங் பண்ணிட்டு இருக்கோம். தனுஷ் வந்து நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அப்புறம் போனோம், ஏதோ பேசிட்டு வர கேப்ல நான் மைண்ட்ல நினைச்சேன், இவங்க வரதுக்குள்ள நான் ஒரு குரூவா ஒண்ணு போட்டு அவர் அசத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டேன். என்ன பண்ண போறோம் எனக்கு தெரியல. சார் ரேண்டமா போட்டு வச்ச குரூப் தான் ரவுடி பேபியோட குரூப். ஸோ இது வந்து சூப்பரா இருக்கியா அப்படின்னா, ஓகே அப்போ இதுல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சாங் முடிச்சிட்டோம். அவரே எழுதிட்டாரு, எல்லாம் எழுதிட்டு சாங்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ரவுடி பேபி அவங்க தி சொல்லுவாங்க. தனுஷ் கேம் அண்ட் செட் லைக், அந்த ஒரு இடத்துல சொல்றாங்களா சார், அதை தூக்கி அங்கங்க பேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லினா தென் இட் பிகேம் ரவுடி பேபி. இனிஷியலி இட் வாஸ் நாட் ரவுடி பேபி. ஓகே, இட் வாஸ் ஜஸ்ட் a random duet song. You do love today. I think ஒரு ப்ராப்பர் யுவன் ஃபேன் பாய் வந்து ஒரு படம். அது எப்படின்னா, நான் வந்து பார்த்து வளர்றேன், ஒருத்தரோட பாட்டு கேட்டு வர்றேன், நான் வந்துட்டு ஐ எம் கெட்டிங் a chance to work with you. பிரதீப் did an amazing work with visuals. Movie is such a big hit. But படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி it's a யுவன் movie. How do you adapt from working with Selvaana to Pradeep bro? So அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்கு. அதான் see I would say that I am like Play-Doh. So anybody can make anything out of it. Done. So உங்களுக்கு வந்து there are also directors like Tyagaraja Kumar. You have a equation with everyone. And I don't know how you pull that off. That's amazing. அவரோட he's like very ரொம்ப precise. This is what he wants, this is what இங்கே தான் வேணும் மியூசிக், இங்கே வேண்டாம் அப்படி. he's like that.
ஆரண்யகாண்டம் பண்ணும்போது தான் we tried like lot of mismatch music, like ஒரு சேஸ்ல வந்து ஒரு லவ் மியூசிக் வச்சுக்கலாம், ஒரு கிரேசியான ஒரு இன்டென்ஸான ஒரு சீன்ல வந்து வில் ஹாவ் அ சேட் மியூசிக், அந்த மாதிரி மிஸ்மேட்ச் மியூசிக் நிறைய ட்ரை பண்ணோம் ஆரண்யகாண்டம்ல. ஆனா இது எல்லாமே உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் வித் டிஃப்ரெண்ட் பீப்புள். இந்த மியூசிக் போடுவேன்னு சொல்றீங்களா? ஸோ இட் ஆல் ஜஸ்ட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் பிரெயின் ஆர் ஆமா, அது தெரிஞ்சா அப்புறம் நான் எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்? அதெல்லாம் தெரியும். டாடி சொல்லுவாங்களே, இது எப்படி எனக்கு வருதுன்னு தெரிஞ்சா நான் இங்க இருக்க மாட்டேன், அந்த மாதிரி தான். பட் இட்ஸ் ஆல் இன் யுவர் பிரெயின். யூ நீங்க சைலண்டா அப்படி உட்காந்து யோசிக்க போற அப்படிலாம் ஏதாவது டு யூ ஹேவ் அ ப்ராசஸ் இட் ஜஸ்ட் கம்ஸ் டு யூ? அந்த ப்ராசஸ்லாம் இல்ல. I keep running my, see right now I'm speaking to you but my mind is not here, I'm thinking of something else. My parallel thoughts are always on. Yeah, I can never shut. இங்க பேசுறோம், டீ கடையில ஒரு சாங் ஓடுது, my ears will go there. இது என்ன பாட்டு, ஓகே இந்த கிட்டார் இன்டர்வியூ சூப்பரா இருக்குல்ல, இப்படி ஓடிட்டு இருக்கோம் என் மைண்ட்ல. உண்மையிலே இசைஞானியோட பையன் எப்படி யோசிச்சுட்டு இருக்கோம். வாட் ஆர் த திங்ஸ் தட் எக்ஸைட் யூ பியாண்ட் மியூசிக்? Beyond music, cars. I love to watch movies. Okay. Clothing. Very good. So now we are going to have a board here. So it's going to be, இப்போ நம்ம பேசின ஒரு ஜர்னி இருக்குல்ல, அது போக மெமரிஸ். உங்களோட லைஃப்ல வந்து நாங்க வெளியில இருந்து பாக்குறப்ப இருக்கக்கூடிய ஒரு பஞ்ச் ஆஃப் மெமரிஸ் அங்க இருக்க போகுது. நீங்க வந்து அதுல பிக் பண்ணலாம். இந்த இது பின்னாடி ஒரு சம்ம ஸ்டோரி இருக்குது நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. நீங்க எதாவது சொல்லலாம்னு நினைக்கிறீங்களோ வில் பிக் தட் அண்ட் வில் ஹேவ் திஸ். So this is Bubble Paint's wall of colorful memories. This one was Alexander படம். So my brother was doing the music for the film. Okay. ஏதோ ஒரு சாங் கொடுக்கணும் அண்ணன், அப்போ அண்ணன் கொடுக்கல, அண்ணன் was busy. So they asked me to do one song. So I did one song. ஸோ அதனால அந்த படத்துக்கு ஷீல்டு எனக்கு கொடுத்தாங்க. பட் அது எப்படின்னா இருக்கும் 14-15ல வந்து ஒரு மியூசிக் பண்றது ஒரு படத்துக்குங்கிற ஐடியாவே என்னால எனக்கு எங்க போய் யாரோட கனெக்ட் பண்றது? நோ ஐ வாஸ் லைக் at that time I decided. ஸோ அப்படி நடந்ததுதான். ஐ திங்க் டாடியோட ஷோல ஜியா wanted to go on stage. ஸோ கீழே இருந்து சொல்லிட்டாங்களா டாடி? அவங்களே போயிட்டாங்க. ஓ ஓகே. நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், அங்க பார்த்தா படிக்கட்டுல ஏறி போயிட்டு இருக்கேன். ஓடி போய் பிடிச்சவங்க அப்போ மைக்ல நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ ஷீ இஸ் வெரி மியூசிக்கலி இன்க்ளைன். ஸோ ஐ திங்க் அது பிளட்லேயே வந்துரும்னு நினைக்கிறேன். How does it feel to be a dad? Nice. நான் இப்படி பேசுனீங்கன்னா இங்கிலீஷ் சொல்லுங்க. No, it's but எனக்கு என்னன்னா my mom's birthday only, so அது ஒரு பெரிய ஒரு blessing ஆ நினைக்கிறேன். The same date that she shares. Wow. Yeah, because my mom was my main pillar. அது ஒரு யூனிவர்ஸ் வந்து ஒரு gift உங்களுக்கு கொடுத்திருக்கு. Yeah. அப்புறம் இது I wanted to go, என் பக்கெட் லிஸ்ட்ல இருந்து FIFA போகணும், எப்படியாவது ஒரு மேட்சாவது பார்த்துடணும். கரெக்டா ஃபைனல்ஸ் வந்துச்சு, இந்த வாட்டி மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னு மாலிக் மை ஃப்ரெண்ட் மலேசியால இருக்காரு. ஸோ அவர் ஒரு டிக்கெட் வச்சிருந்தாரு, தட்டு மாலிக். ஸோ அவர் ஒரு டிக்கெட் வச்சிருந்தாரு. அப்புறம் அவர்கிட்ட இருந்து டிக்கெட் வாங்கி நானு, காஷிப், அப்புறம் அபிஷேக் என் கூட இருப்பான், அபிஷேக் போனோம். அப்போ வந்து ஹோட்டல்ஸே இல்லை, ஆல் ரூம்ஸ் லைக் புக். வி ஸ்டேட் இன் த ஷிப். So I'm not like a football follower and all. I like to go and have that experience. I like football. Yeah, next. இது முத்துக்குமாரோட ஐ திங்க் மால்டிவ்ஸ்ல எடுத்த பிக்சர். மால்டிவ்ஸ்ல ஒரு படத்துக்கு போயிருந்தோம் கம்போசிங்க்கு. ஐ திங்க் சீமான் வாஸ் தி டைரக்டர். மாதவன் நடிச்சு வாழ்த்துக்கள். ஸோ அந்த படத்துக்கு கம்போசிங் அப்போ முத்துக்குமார் இருந்தாரு. ஸோ அவரை ஓட்டிட்டு எப்பவுமே நான் ஓட்டிகிட்டே இருப்பேன். ஸோ அப்படி அந்த மூட்ல எடுத்த பிக்சர் தான் இது. இவரோட லிரிக்ஸ்லாம் ரொம்ப லேஸா இருக்கும், ஆனா it will have a deeper meaning. It will be very like easy, simple, but it will catch you like that. So I like that from him. Not many people can write heavy stuff in a simple ideology, but he can do it just like that. நீங்க ரெண்டு பேர் வந்து சில் பண்றப்ப பேசுறதுமே வந்து அவங்க டீப்பா பேசுவாங்களா இல்ல வெரி ரெகுலர் ஓட்டிட்டு தான் இருப்போம்? ஓகே. தி பெஸ்ட் பார்ட் இஸ் அவரை வந்து ரூம் சர்வீஸ் ஆர்டர் பண்ண விட்டுட்டு நாங்க உட்காந்து பார்ப்போம். செம்ம காமெடியா இருக்கும். ஏன் எனக்கு ஃபிஷ் கறி வேணும், என்ன ஃபிஷ் யூஸ் பண்ணுவீங்கன்னா அவர் ஃபிஷ் சொல்லுவோம்,
அப்படியா? ஓகே. அந்த ஃபிஷ்ஷ நீங்க வறுத்துருங்க. ஓகே. ஆனா ஃபிஷ் கறி ஃபிஷ் இருக்கக்கூடாது. இப்படி என்ன ரைஸ் யூஸ் பண்ணுவீங்க நீங்க? இந்த ரைஸ். எனக்கு அந்த ரைஸ் வேணாம். எனக்கு இந்த ரைஸ். இவ்ளோ டீட்டெயிலா ஆர்டர் பண்ணிட்டு இருப்பேன். நாங்க பயங்கரமா ஓட்டிட்டு இருப்போம் எப்பவும். So always, it was always like the moments that I had with him was like memorable. Do you think he's அவங்களோட லெகசியை வந்து இன்னும் யாராவது இன்னைக்கு கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. Someone has to come forward. It will happen when the time is right. ஓகே. இது வந்து புதுப்பேட்டை ஃபைனல் மிக்ஸ் நடக்குது. ஐ திங்க் பேங்காக்ல பண்ணிருக்கோம் ஃபைனல். இன்னொன்று வந்து புதுப்பேட்டை ஃபைனல் மிக்ஸ் நான் தான் பண்ணேன். ஓகே. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஆல்பம் தட் ஐ மிக்ஸ்ட் மை செல்ஃப். தெரியுது அவுட்ல வந்து இம்பாக்ட். ஸோ ஐ ஹேட் சூப்பர் ஃபன். இட் வாஸ் கிரேசி. இது ஸ்வீட் ஆர்ட். இப்போ உங்களோட நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வென்ச்சர். ஸோ இட்ஸ் rom-com. நைஸ் ஃபீல் குட் படம். நல்லா வந்தது. நீங்க வந்து ஜென்ரலாவே ராம்காம்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா ப்ரொடக்ஷன் வந்துருச்சு? ஆமா, எனக்கு ஏன்னா நிறைய பேர் யாருமே அதை பெருசா இப்போ டச் பண்றது பண்றது கிடையாது. கிடையாது. ஸோ அதனால நிறைய பேர் என்கிட்ட வந்து ரொமான்டிக் ஃபிலிம்ஸே வர மாட்டேங்குது, ஏன் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் அப்படின்னு நிறைய lot of people come and discuss, and I will like, okay, நம்ம பண்ணலாம் அப்படின்னு. Because that is one sort of emotion that where music can play a major role to lift up Yeah. emotions. So அப்படி இருக்கும்போது I wanted to, okay, let's do. ஆக்சுவலா வந்து அகைன் நீங்க ப்ரொடக்ஷனுக்குள்ள இறங்கிட்டீங்க, யூ கேன் டூ பிக் கிரேசி சூப்பர் ஹீரோ மூவிஸ் மாதிரி ஒரு 4 பெரிய ஹீரோ. பட் அகைன் நீங்க வந்து அது ஒரு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இட்ஸ் வெரி ப்ராக்ரெசிவ் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் டு கம் இன். அதுவுமே வந்து ரொம்ப Swineet has done the film. ம். So he's the director of the film, and he's done a great job, seriously, holding the emotions. And மெயினா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்க்கு வந்து உங்க ஸ்க்ரீன் பிளே ஹேஸ் டு பி வெரி டைட் அண்ட் பக்காவா இருக்கணும். ஸோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. எனக்கு ரியோ ப்ரோ வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவில இருந்து தெரியும், அவங்களோட ஜர்னியுமே வந்து நல்லா இருக்குது. ஸோ இட்ஸ் ஹோல்சம் டு இதுலயும் பக்காவா இஸ் லைக் எவ்ரிதிங் இஸ் ஃபாலன் இன் பிளேஸ். இன்ஃபேக்ட் நான் கதை கேட்டுட்டு நான் பாட்டில் டூரிங் அப்படி இப்படின்னு போயிட்டேன். ஸோ போயிட்டு அப்பப்போ சார் இந்த சாங், இந்த ஐடியா, அப்படிதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ டுவர்ட்ஸ் அந்த படம் ரெடி ஆகி ரீரெக்கார்டிங் வரும்போது எனக்கு பார்த்துட்டு வா ஓகே நல்லா சூப்பராக பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஐ காட் மை செல்ஃப் மோர் இன்வால்வ்ட் இன் த ஹோல் ப்ராசஸ் அண்ட் இட்ஸ் கம் அவுட் நைஸ். இப்போ டூர் பத்தி பேசுனீங்க, ஸோ அதனால அது கேட்குறேன். அங்க வந்து சிம்புன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் எங்கேயுமே வெளியே வர மாட்டேங்கிறாரு. இப்போ போவாரா தெரியல, வெளியே எங்கேயும் பார்க்க முடியல. நீங்கன்னா மட்டும் வந்து நின்றுறாரு. மலேசியாவை எங்கேயோ நான் வரேன் அப்படின்னு நின்றுறாரு. உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற ஈக்குவேஷன் வந்து அது என்னது லைக் buddies, bros, brother from another mother, அவ்வளவுதான் brother. So it's like always I don't know what you call that relationship is, but it's always like I look out for him. So அப்படிதான். அண்ட் சிங்கப்பூர் கான்சர்ட் இப்போ பண்ணோம். that was like mad. அந்த பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது. அந்த விஷுவலா பாக்குறதுக்கு we had super fun this time. மலேசியாவோட இங்க சிங்கப்பூர்ல பெர்ஃபார்மன்ஸா எங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த கெமிஸ்ட்ரி ஆல்சோ லைக் we had super fun. ஓகே. ஆனா இந்த கான்சர்ட் கல்ச்சர் வந்து இப்போ இட்ஸ் கேட்சிங் அப் வித் நம்ம ஆடியன்ஸ் மொத்தமாவே. இப்போ வெளிநாட்டுலயும் கான்சர்ட்ஸ் நடக்குது, நம்ம ஊர்லயும் இட்ஸ் இவால்விங் ஃபாஸ்ட். அது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ஏதாவது நீங்க பாக்குறீங்களா? எனக்கு என்ன தோணும்னா அந்த ஸ்கேல் வந்து நம்ம ஊர்ல இன்னும் அந்த பீக் வந்து நம்ம போகலன்னு எனக்கு. ஆமா, ஏன்னா பிகாஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இங்க இல்ல, அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல. எக்யூப்மெண்ட்ஸ் இல்லனா என்ன மாதிரி the basic LEDs that we use there is much more advanced than what we use here. Can't we just get it here? Import இது அது XYZ cost எல்லாமே high. The cost of production will go high, and that will hit the ticket sales and it will go அப்படி இருக்கு. எனக்கு வந்து அதான டெய்லர் ஸ்விஃப்ட் பண்ண முடியற ஒரு விஷயத்தை we have more population. டெக்னிக்கலி நம்ம கிட்ட தான் வந்து நம்பர் கேம் இருக்குது. நம்ம புல் பண்ண முடியணும், ஈஸியா பண்ணலாம். சோ அது வந்து எங்கேயோ ஆனா ஒரு பிளாக் இருக்குன்னு யோசிச்சேன். பட் இல்ல, எனக்கு இது ஒண்ணு தான். மிச்சபடி பிளாக்கேஜ்னா I don't see any blockage because everything is like that. I think there are few artists that might come next year that I'm hearing for.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து வி ஹேவ் ஒரு குட்டி திஸ் ஆர் தட் செக்மெண்ட். இது கொஞ்சம் கிரேசியா தான் இருக்க போகுது. ஓகே பட் நீங்க சொல்லிட்டு ஏன்னு சொல்லணும். ஓகே இது வந்து ஒரு 5 sets of questions where you can show as much love as you can. 2 பேர்ல நம்ம யாரை சூஸ் பண்ணதான் சொல்ல போறோம். இட்ஸ் நாட் தட் அந்த இன்னொருத்தவங்களை வந்து உங்களுக்கு பிடிக்காது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் தட் இவங்கள ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் பெட்டரா இருக்குங்கிற மாதிரி. டஃபா தான் இருக்க போகுது. வெங்கட் பிரபு அண்ணா சொல்லுவாங்க. விபி விபி அண்ணா. யா பிகாஸ் blood is thicker than water. ஓகே. அடுத்து வந்து சிம்புனா ஆர் தனுஷ்னா? சிம்புனா. இளையராஜா ஆர் ஏஆர் ரஹ்மான்? யா நான் தான் சொன்னேன். மங்காத்தா ஆர் மௌனம் பேசி? மௌனம் பேசி. 90s கிட்ஸா ஜென்சியா? ஜென்சி. ஓகே. சோ இது ஜென்சி நீங்க சொல்றப்ப என்ன கிரைட்டீரியால சொல்றீங்க? Because they are today's all. Yeah. Perfect. உங்களோட ஹீரோயின் கிரஷ் யாரு? ரஷ்மிகா. நீங்க ஒரு சினிஃபைல் அப்படிங்கறதும் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க இவ்வளவு நேரம் பேசினதுல. ஸோ த ஆக்டர் யூ ரியலி திங்க் இஸ் தி ஆக்டர் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல யார சொல்லுவீங்க? தனுஷ். சூப்பர்ண்ணா. உங்களோட மைண்டுக்குள்ள உங்களோட அல்டிமேட் கோல் என்னவா இருக்குது? Few ideas and dreams that I want to know. So we are working towards that in terms of helping people. Okay. Like organization or இல்லனா இது நீங்க சொன்னீங்கன்னா it will inspire a lot of people to go for like helping people. I mean like an NGO or an organization that I have a idea that I want to put bringing everybody under one roof, like an old age or an specially challenged kid or an orphan. இது எல்லாமே ஒரு ரூஃப். I'm saying so the old age will have an orphan to communicate. Okay. So இவங்களுக்கும் ஒரு கம்யூனிட்டிங்கற ஒரு ஃபேமிலிங்கற ஒரு community I want to build. Wow. I want to call Bryan Adams to perform there. I want to do these kind of things. It's very interesting side of it. Yeah, this is what I want to do. Is it something that you thought of recently or no, that this has been there almost like 15-20 years. Okay. Yeah. I really wish you the very, very best now to get this because it's going to make changes in life of so many people. Yeah, the moment it starts happening. Yeah, that's what I want to do. And நான் நிறைய அந்த டைம்ல மிர்ச்சி சிவாவோடலாம் சுற்றுவோம். ஸோ அப்போ நிறைய ஓல்டேஜ் ஹோமு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போவோம். அப்படியா? யா ஓகே. போகும்போதே அங்கே பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆர்ஃபனேஜ் ஏன் தனியாக இருக்குது, ஏன் ஓல்டேஜ் ஹோம் தனியாக இருக்குது, இவங்களுக்கு 2 பேரும் நீங்க லிங்க் பண்ணலாமே, ஏன் இது பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடியா. இவங்களுக்கு அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இவங்க இருப்பாங்க, அது நல்லா தானே இருக்கும், ஏன் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி then I started brainstorming, then I came up with this like idea, like everything under one roof. What do you define God as in your mind, in your head? கொஞ்சம் பிலாசபிக்கலா கேக்குறேன். பட் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு மியூசிக்குக்கும் காடுக்கும் நான் ஒரு க்ளோஸ்னஸ் பாக்குறேன். அதுக்காக நான் இது கேக்குறேன். அதுதான் நான் சொல்ல வரேன். எனக்கு எங்க இந்த சர்ச் ஆரம்பிச்சதுன்னா, ஒன் டே I was walking in Malaysia. Okay. Random one guy chases me and he comes and he's like, சூசைட் பண்றதா இருந்தேன், உங்கனால தான் நான் உயிரோட இருக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க. கையை காமியா ஃபுல்லா டாட்டூ, மை ஃபேஸ் எவ்ரிதிங் இஸ் லைக் டாட்டூ. லைக் ஷாக். நான் ரூமுக்கு போய் யோசிக்கிறேன், நம்ம ரூம்ல கம்போஸ் பண்றோம், நம்ம வேற ஒரு மனநிலையில கம்போஸ் பண்றோம், கிரியேட்டிவா யோசிக்கிறோம். இது போய் அங்க போய் சேரும்போது அது வேற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வேற ஒரு ஐடியால போய் அங்க சேருது. இது என்னது? வாட் இஸ் திஸ்? am I doing it? I'm not doing it. You made me sit here. You can remove me, put someone else and give him the same tunes and make him a star. You can do anything. So what is this? அப்படின்ற சர்ச்ல எனக்கு இறங்கி கரெக்டா my mom passed away and all of these things and I found Islam. If you ask me about God, I would say he's one. He has no image. He's the ultimate supreme one. So நீங்க வந்து ப்ராப்பரா you pray and you do everything. Yeah, 5 times. Yeah. எனக்கு வந்து யுவனா வந்து இப்படி யோசிக்கிறதே எனக்கு புதுசு. பிகாஸ் no. எவன்டி போட்டு ஒரு 4 இடத்துல ஒரு கூலான ட்ரெஸ் போட்டு போறவங்கள ஒருத்தங்களுக்குள்ளேயும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி வரும், அது வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வருங்கிறது எல்லாருக்குமே ஒரு தேடல் வரும். எல்லாருக்கும் ஒரு லைஃப்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு நிக்கும் போது நீங்க மேலதான் நீங்க பார்ப்பீங்க, வேற எங்கேயும் பார்க்க முடியாது. உங்களோட ஜேர்னில
உங்களோட டஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு இஃப் யூ கேன் ஷேர். Yeah, losing my mom. That was the toughest I've ever, because it was not அவங்க போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரொம்ப நாள் இருந்து அப்படியே எக்ஸ்பெக்டட். not expected, and she was like the main sort of driving force for me. இப்போ நான் ஃபீவர் வந்து ஒரு 3 நாள் படுத்துருக்கேன்னா 4வது நாள் வந்துருவாங்க, வந்துட்டு ஏய் என்ன படுத்துட்டு இருக்கேன் எந்திரிச்சு போ அப்படின்னுவாங்க. ஷீஸ் லைக் தட். ஸோ அப்படி இருக்கிற ஒரு போர்ஷன் ஒரு வேக்யூம் போட்டு உறிஞ்ச மாதிரி டெட்டாக இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் நோபடி டு சார்ட் ஆஃப் லைக் புஷ் மீ, டிரைவ் மீ, அண்ட் அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் எங்கேருந்து எடுக்குது நம்ம அப்படின்னு ஒரு சார்ட் ஆஃப் லாஸ்ட் சைல்டு, லாஸ்ட் சோல் மாதிரி. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்கலாம். அந்த மாதிரி நேரங்கள்ல உங்களோட பாடல்கள் தான் எல்லாருக்கும் ஓடிட்டு இருக்கும். பட் உங்களோட வார்த்தைகளா அந்த மாதிரி இருக்கிற ஒரு பாயிண்ட்ல இருக்கிற ஒருத்தங்களுக்கு எவ்ரி ஒன் நோ ஒன் வாண்ட்ஸ் தட், பட் இட்ஸ் நேச்சர். அதுதான் சொல்றேன், லைஃப் வில் புட் யூ த்ரூ கிரேசி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நோ மேட்டர் வாட், நெவர் லூஸ் யுவர் ஹோப். ஏன்னா இருட்டுன்னு ஒன்று இருந்தா வெளிச்சம் ஒன்று இருக்கு, அது நம்ம இயற்கையாகவே நம்ம பார்க்குறோம். ஸோ when you're going through a tough phase, definitely there is light to it that you're going to face. In fact, எப்போ ரொம்ப டஃப்பாக அந்த டஃப்னஸ் ரொம்ப இன்டென்ஸ் ஆகுதோ அப்போனா அது முடிய போகுதுன்னு அர்த்தம். எப்பவுமே ஒன்று இறுக்கி இன்னும் ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னா அப்போ முடிய போகுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா அது எப்பவுமே அப்படியே இருக்கிட்டே இருக்க முடியாது. இந்தன்னு சொல்லிட்டீங்க. You have seen the greatest of fan love, you have seen the greatest of numbers, everything. நீங்க you have seen it. அந்த நேரத்துல ஒரு தலைகணம் வராம வந்தது, எனக்கும் வந்தது, கண்டிப்பா வந்தது. அந்த டைம்ல வந்தது தலைகணம்னா ஐ வாஸ் நாட் மிஸ்ட்ரீட்டிங் பீப்புள். அது என்னைக்குமே நான் பண்ணதில்லை. ஐ வாஸ் நாட் மிஸ்பிஹேவிங். பட் என் மனசுக்குள்ள அந்த ஒரு சின்ன ஒரு மெதப்பு ஒன்று வந்தது. அது சுத்திலால மேல இருந்து அடிச்சு இறக்கி அவ்வளவுதான். சென்னையில உங்களோட ஃபேவரட் பிளேஸ் என்ன? பீச். 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 யூ நான் போய் மாங்காய் வாங்கி சாப்பிடுவேன். இன்னமும் மாஸ்க் எல்லாம் போட்டு? மாஸ்க் எல்லாம் இல்ல, கார்ல இருந்துட்டு மாங்காய் நான் வச்சுக்கோங்க அப்படி. இப்போ நாங்க கோயம்புத்தூர்லாம் கான்சர்ட் போவோம். நான் கேட்டுருவேன் டீம்கிட்ட, இங்க என்ன மெஸ் சூப்பரா ஃபுட் கிடைக்கும், ஒரு இடம் சொல்லுவோம், ஓகே அங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமா போய் உட்காந்து சாப்பிடுவோம். செம்மனா. நீங்க வந்து இந்த டிராவல் பண்ற விஷயம் எல்லாம் இருந்துச்சுன்னா தனியா எங்கேயாவது போவீங்களா? தனியா சுத்துவீங்க? யூ கோ ஃபார் டிரைவ் ஆர் யூ கோ டு பிளேஸ் அந்த மாதிரி? தனியா, மாஸ்க், தொப்பி, கண்ணாடி. உங்களுக்கு அதிகமா போகக்கூடிய இடங்கள்? எனக்கு எப்பவுமே கொஞ்சம் அந்த லைவான ஒரு இடத்துக்கு போனாதான் எனக்கு மைண்ட் பஸ் ஆகும். ரொம்ப நேச்சரா அப்படி போனா நானும் போய் படுத்து தூங்கிடுவேன். எனக்கு அந்த பஸ், அந்த சிட்டி பஸ்ஸில் ஹசில், அந்த இதெல்லாம் இருக்கும். நியூயார்க் அந்த ஸ்ட்ரீட் வைப் அதெல்லாம் கீப்ஸ் மீ ரன்னிங். இட்ஸ் a very enlightening session. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. we have one last segment, that is breaking statements. ஒரு gloves கொடுத்துருவோம், உங்க கையில வந்து ஒரு சுத்தியல் கொடுத்துருவோம். we are going to break statements in it if it is a rumor. ஓகே. சாங்ஸ் ஹிட் ஆக வேண்டும் என மியூசிக் செய்யாமல் கதைக்கு தேவையான மற்றும் அர்த்தமுள்ள பாடல்கள் வழங்குவதையே விரும்புவார். இதனால் தான் இவரின் பல பாடல்கள் கவனிக்கப்படாமல் போனது. உடச்சிடலாம், ஏன்னா அந்த செகண்ட் ஹாஃப் வந்து தப்பா இருக்கு. ஓகே, இது இல்ல. மிகவும் திறமைசாலியான இவனிற்கு லேசினஸ் அதிகம் இருக்கிறது. அதனால் தான் அதிக படங்கள் பண்ணாமல் குறைவான படங்களே இசையமைக்கிறார். இல்ல போட்டுருங்க. ஓகே. பட் அந்த நம்பர் ஆஃப் மூவிஸ் நீங்க பண்றது வந்து இப்போ கொஞ்சம் யூ ஆர் மோர் பிக்கி ஆர் சம்திங். என்ன ஆச்சுன்னா கான்செர்ட் நிறைய ஆயிடுச்சு. கான்செர்ட்ஸ்குள்ள அவ்வளவுதான். உங்களுக்கு எது பிடிக்கும், கான்செர்ட்ஸா இல்ல மியூசிக் டைரக்ட்? ரெண்டுமே. இஃப் அட் ஆல் யூ ஹேவ் an மூவிஸ் மேக்கிங் மூவிஸ். வெளிநாட்டில் தான் கம்போஸ் இல்ல. யுவன் ஒரு ஃபுட் எந்தூசியஸ்ட். நீங்க சொன்ன மாதிரி அங்க மாங்காய் வேணும்னு சொல்லிட்டு மரீனா பீச்ல கேக்கு. யுவன் தனது ஸ்டுடியோவில் மட்டுமல்லாமல் தனது காரில், ஹோட்டல் அறையில் அல்லது பயணம் செய்யும் போது கூட பல்வேறு இடங்களில் தன் மியூசிக் வேலைகளை செய்து முடிப்பார். Yeah, that's there. காருக்குள்ள எப்படின்னா மியூசிக் கம்போஸ் பண்ணுவீங்க? No, voice notes keep sending. Okay. இது இல்ல. திராவிட அரசியலுக்கு வரப்போறது இல்லையானா?
இதுவும் இல்ல. நோ பேங்காக், நோ பட்டாயா. இல்லையே, எங்கே போயிருக்கோம்? ஓகே, அதான் போட்ட உடனே ஒரே யுவனின் சில படங்களுக்கு நேஷனல் அவார்ட் கிடைத்திருக்க வேண்டும். தமிழ் சினிமாவுக்கு இந்திய சினிமாவுக்கும் யுவனிற்கான சரியான அங்கீகாரம் கொடுக்காமல் இருக்கிறது. இல்ல ஃபேனா இதை வந்து நான் பாதுகாக்கிறேன், இதை உடைச்சிட வேணாம். இதை பார்த்து பீப்புள் ஷுட் ஸ்டார்ட் ரியலைசிங். பிகாஸ் பறவை எங்க இருக்கிறைக்கு வந்து ஒரு அவார்ட் கிடைக்கலங்கிறது வந்து ஒரு நியாயமற்ற ஒரு விஷயமா இருக்குது. ஒரு நாளில் ஐ கேன் கீப் கோயிங் ஆன், பட் அதெல்லாம் 100% வந்திருக்கணுங்கிறத ரொம்ப ஆத்மார்த்தமா நான் நம்புறேன். ஓகே. ஆனா உங்களோட மேக்ஸிமம் ரியாக்ஷனே வந்து ஓகே. இது இருக்குல்ல ஹைலைட் என்ன தெரியுமா, பேசி சிம்பு சொல்லுவாரு, இப்ப பிரஸ் மீட்ல தான் சொன்னாரு, யுவன் பாம்பு வெடிச்சிச்சு அப்படின்னா. அப்படியா? ஓகே. யுவனோட ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும். உண்மையில நான் வந்து நிறைய கெஸ்ட் கூட நான் பேசியிருக்கேன்ல, பட் ஆக்சுவலி வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணது உங்ககிட்ட பேசினது வந்து the finishing portion of our conversation, right? I hope someday we just sit and talk about definitely your philosophies in life. எனக்கு வந்து உங்களோட லெகசி வந்து ஒரு அனாதை ஆசிரமத்துக்கும் ஒரு முதியோர் இல்லத்துக்கும் இருக்குங்கிறது வந்து எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசா இருக்குது. This side of Yuvan is absolutely unseen and unheard of, and that's very exciting. Yeah, super. I'm so happy that you can. I like your work that you're doing. I see most of your videos. Thank you. ஆனா இது எவ்வளவு பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட் தெரியுமா? Definitely நான் பாப்பேன், நான் நிறைய பாப்பேன். Thank you so much. நல்லா பண்றீங்க, நிறைய work பண்றீங்க. Keep going. Okay, this is from Wonder Diamonds. Thanks for spending time with so much all this time. Thank you. So it has actual diamond inside. So thank you so much for thank you coming and spending all this time with us. Thank you so much. Love you. Thank you so much. So one more episode of So Much Knowledge வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாவே நம்ம நிறைய பேருக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Because Yuvan is not just ஒரு person, it's an emotion for all of us. But anyway, that being said, நம்ம வந்து இந்த எபிசோடு எண்டுக்கு வந்தாச்சு. மறக்காம இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது பண்ணணுமா, what was good, what was bad, எல்லாத்தையும் feel free to comment. I'll see you in another video. Until then, this is Madan Gauri signing off here, and this is Bubble Paints presents OMG show powered by Vishwa and Devji Diamonds, Taranam Homes and Jayachandran Textiles. Bye. கரெக்டா வருவாரு சிம்பு, அங்க வந்து படுத்துறாரு. நான் பாட்டுல ப்ரோக்ராம் பண்றப்ப என் மைண்ட்ல நான் நினைச்சுப்பேன், இந்த மியூசிக்லாம் அவர் எந்திரிக்கிறோம் அப்படின்னு. அப்படியே இனியா இது. Bubble Paints presents Open Up with Madan Gauri. Presenting sponsor Bubble Paints. Paint nale ini Bubble Paint matunda. Powered by Vishwa and Devji Diamonds. Vairatin Mugavari. Taranam Homes. Brand of Trust. Matrum Jayachandran Textiles. Ellame irukku, nallave irukku. Cooking partner Rubini. Taramana Samayil Ennai. Beverage partner Daily. Taste Daily. Taste the Daily.